ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பாண்டியன் வந்து செந்தில் கிட்ட பணத்தை கேட்கவும், செந்தில் இருந்துட்டு அப்பா பணம் நான் பேங்க்ல போடலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, டேய் செந்தில் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, இப்போது உமையால் அண்ணி வந்திருக்காங்கடா, அவங்க எல்லாருக்கும் நம்ம என்னடா பதில் சொல்கிறது, டேய் இப்படி அசிங்கப்படுத்தாதடா, பணத்தை கொண்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. பணம் எங்கடா, பேங்க்ல போடல, அப்போது எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அப்போ தான் நம்ம கதிர் வந்து, அப்பா அந்த பணத்தை அண்ணன் என்கிட்ட தான் கொடுத்துச்சு, நான் அதை தன்னோட செலவுக்காக செலவழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கர கோவம். இங்கே கதிரை பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்படி பசங்களை திட்டிக்கிட்டு இருக்கப்போ உமையால் இருந்துட்டு, ஓ குடும்பமாக சேர்ந்து நாடகம் நடத்துறீங்களா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு பணத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு மாதிரி பேசி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் எல்லாருமே நான் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன், உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே உமையால் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு வழியாக நம்ம பாண்டியன் இருந்துட்டு, பணத்தை நாங்கள் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு இப்போ பிரச்சனை பண்ணாமல் போக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உமையால் வந்து நம்ம பாண்டியன் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. ஒரு பசங்களை கூட நம்ப முடியலையே, ஓ எல்லாமே நான் பசங்களுக்காக தானே சேர்த்து வச்சேன், பசங்களுக்காக தானே இம்புட்டு கஷ்டப்பட்டேன், ஆனால் யாருமே என் மேலே ஒரு துளி பாசம் வைக்காமல் போயிட்டாங்களே, நான் பெற்றது எல்லாமே இப்படி தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே கோமதி பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சுகன்யா வந்து குமாரை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம குமாருக்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம குமாருமே சொல்கிறாங்க, இந்த அரசியுமே இப்படி தான் திருட்டு வேலை பண்ணா, எனக்கும் அரசிக்கும் கல்யாணமே நடக்கலை, அரசியே அவள் கழுத்தில் அவளே தாலி கட்டிக்கிட்டா, எனக்கு அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழவே பிடிக்கல சித்தி, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே இங்கே குமார் இருந்துட்டு சுகன்யா கிட்டே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட நம்ம முத்துவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. டே குமார், இப்போது சுகன்யா கிட்டே சொன்னது எல்லாமே உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியப்பா, நான் அரசி கழுத்தில் தாலியே கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் அரசி மேலே இருந்து கீழே வராங்க. அரசி வந்ததுமே, உன் கழுத்தில் தாலி கட்டினது யார் அரசி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அரசி திருன்னு முழிக்கிறாங்க. ஒருவேளை உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே அப்படியே பதட்டமாக பார்க்குறாங்க. யார் கட்டினது, அவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொய் சொல்லாமல் சொல்லு, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. பயத்தில் நம்ம அரசியுமே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இனி அரசி விஷயத்தில் முத்துவேல் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.